கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பணிபுரியக்கூடிய சொந்த கிராமத்தில்தான் தங்கி பணிபுரியணும் அப்படின்னு சொல்லி பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து பல சுற்றறிக்கைகளும் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் தங்கி பணிபுரியலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2016 ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கு எண் 392/2016. இந்த வழக்கின் தீர்ப்பில் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வழக்கில் நாங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறோம், இதே மாதிரி அவர் தங்கி பணிபுரியலன்னு சொல்லி வந்த ஒரு வழக்கில் 2011ஆம் ஆண்டு நாங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கோம். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட அனைத்து வழிகாட்டுதல்களும் இந்த தீர்ப்பில் பின்பற்றப்படும். இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த செயலாளர் அவர்கள், ஆணையர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க. நீங்கள் தங்கி பணிபுரியலைன்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள் அதை கண்காணிக்க தவறும் பட்சத்தில் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க இந்த வருவாய் நிர்வாக முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் டாக்டர் கே சத்யகோபால் IAS அவர்கள் 21/8/2017 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. நம்ம 2005, 2010, 2011 காலகட்டத்தில் தொடர்ந்து சுற்றறிக்கை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இன்றளவும் கடைபிடிக்கப்படாமல் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தில் தங்கி பணிபுரியலன்னு சொல்லி பல புகார் மனுக்கள் வந்த வண்ணமாக இருக்கு. இதை கண்காணிக்க வேண்டிய அலுவலர்கள் கண்காணிக்க தவறுறீங்க. ஆகையால் இந்த தங்கி பணிபுரியலின் இனி ஏதாவது புகார் மனுக்கள் வந்தால் அந்த கிராம நிர்வாக அலுவலர் மீது கட்டாயமாக தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கண்காணிக்க தவறக்கூடிய அந்த வருவாய் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டெப்டி தாசில்தார், அதாவது துணை மண்டல வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் மீது அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டாயமாக இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட வழிகாட்டுதல்களை நாங்கள் இங்கே குறிப்பிடுறோம், இதை அவர்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. சரி, அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக இந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு என்று சில கடமைகள் இருக்கு, அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை அவர்கள் கட்டாயமாக பின்பற்றணும். ஏனால் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த கடைநிலை அலுவலரான அந்த கிராம நிர்வாக அலுவலர் தான் அவர்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அலுவலராக இருக்கிறாரு. அவர் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்திலேயே தங்கணும். அப்படி தங்கினாத்தான் அந்த கிராமத்தில் திருட்டு நடக்கிறதா, இல்லை கள்ள நோட்டுகள் அச்சிடப்படுகிறதா, இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா, இல்லை ஒரு இறப்பு நடக்கிறதா, பிறப்பு நடக்கிறதா, இல்லை சந்தேக மரணங்கள் இருக்குதா, கொலைகள் இருக்குதா, கொள்ளைகள் இருக்குதா, இல்லை சாதிய மோதல்கள் இருக்குதா, இல்லை தீண்டாமை வன்கொடுமை அங்கே நடக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்காணித்து பதிவு செய்யணும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இயற்கை இந்த திருவிழாக்கள் நடக்குதா, இல்லை இயற்கை பேரிடர்கள், இல்லை எங்கேயாவது தீப்பிடிக்குதா, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த மற்ற அவருக்கு மேலுள்ள அலுவலர்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் தகவல் தெரிவிக்கக்கூடிய பொறுப்பு இந்த கிராம நிர்வாக அலுவலர் சார்ந்ததாக இருக்கு. ஆகையால் இதெல்லாம் கண்காணிக்கணும். அதை நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சி, அங்கே பார்த்தீங்கன்னா முதலாவதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள், VAO, RI மற்றும் தாசில்தார். ஏன்னா அப்படின்னா ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களா விற்கிறாங்களா என்பதை கண்காணித்து அதை காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த கிராம நிர்வாக அலுவலரை சார்ந்தது. அவர் அங்கே கொடுக்க தவறினதுனால சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதனால் அவர் இந்த கிராமத்தில் தான் தங்கி பணிபுரியணும். இதனை அதற்கு மேல் இருக்கக்கூடிய RI முக்கியமாக கண்காணிக்கணும். அதாவது வருவாய் ஆய்வாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் முக்கியமாக கண்காணிக்கணும். அவர் அதை கண்காணித்து அவர் யாருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா டெப்டி தாசில்தாருக்கும் தகவல் கொடுக்கணும். அதையும் தாண்டி
வருவாய் கோட்டாட்சியருக்கு முக்கியமாக தகவல் கொடுக்கணும். அவர் தங்குறாரா தங்கலையா அப்படின்னு சொல்லி அவரை முக்கியமாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்க, கண்காணிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அவரை கண்காணிப்பது மட்டுமே இதாக இல்லை அப்படின்னா சில ஆவணங்களும் பராமரிக்கப்படணும்னு சொல்லுது. அதில் முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராம நிர்வாக பணிகள் விதி 1980 பிரிவு 17 படி கிராம நிர்வாக அலுவலர் பணியில் சேரும் போதே அந்த கிராமத்தில் தான் தங்கி பணிபுரியணும் என்று சொல்லப்படுது. அந்த விதியில் இருக்கு. அதை தெரிஞ்சுதான் அவர் வேலைக்கு வராரு. அப்படி வேலைக்கு வந்துட்டு அவர் அங்கே தங்க மாட்டேன், என் வீடு பக்கத்தூர் தான், நான் போயிட்டு வருவோம்னா அதை அனுமதிக்க கூடாது. அவர் அந்த ஊர்லேயே ஒரு வீடு எடுத்து அங்கே வாடகைக்கு எடுத்து அவர் அங்கேயே தங்கி தான் பணிபுரியணும். என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகக்கூடாது. இது முதலாவதாக சொல்லப்படும். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கிராம நிர்வாக அலுவலர் அவர் அந்த கிராமத்தில் தான் தங்கி பணிபுரிகிறாரா இல்லை நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாரா என்பதை மேல் அலுவலர்கள், அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டெப்டி தாசில்தார், கோட்டாட்சியர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுங்க, அதாவது திடீர் சோதனை நடத்துங்க. போய் வாங்க சார் உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, வாங்க இங்கே தான் தங்கியிருக்கிறீங்களா இல்லை போயிட்டு வாரீங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விசிட் நடத்தி ஒரு திடீர் சோதனை நடத்தி அதுக்கான அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த கிராமத்தில் தங்கி பணிபுரியும் போது வேற எங்கேயாவது பணி நிமித்தமாக போனாலோ இல்லை லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போனாலோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இயக்க பதிவேடு என்று சொல்லக்கூடிய பணி நகர்வு பதிவேடு மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரில் கட்டாயமாக குறிப்பிடணும். இந்த கிராம நிர்வாக அலுவலர் இந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரை, அதாவது இயக்க பதிவேடு பணி நகர்வு பதிவேடை கட்டாயமாக அவர் பராமரிக்கணும். அவர் எங்கே போனாலும் அதை எழுதி வச்சுட்டு போகணும். ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்கு வந்து விசிட் போகிறாரு, இல்லை சர்வே செய்ய போகிறாரு, இல்லை பொதுமக்கள்கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை சம்மந்தமாக விசாரணைக்கு போடுறாருன்னு கூட அவர் அந்த நகர்வு பதிவேடில் பணி நகர்வு பதிவேடில் அவர் மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரில் பதிவு செஞ்சுருக்கணும். இந்த பதிவு செய்கிறாரா இல்லையா எழுதுறாரா என்பதை கட்டாயமாக ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் குடியிருக்கக்கூடிய அந்த விலாசம் என்று சொல்லக்கூடிய ரெசிடென்சியல் அட்ரஸை, அந்த முகவரியை இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட வாங்கி அதை அலுவலகத்தில் கொடுக்கணும், தாசில்தார்கிட்ட கொடுக்கணும், கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்கணும். இவர் இந்த வீட்டில் இங்கே தான் வந்து வாடகைக்கு குடியிருக்கிறாரு, இதுக்கான ஒப்பந்த பத்திரம் இதுதான், வாடகை பத்திரம் இதுதான், ரெசிடென்சியல் அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி நீங்கள் சேகரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த வருவாய் ஆய்வாளருக்கு இருக்கு. அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த அரை திங்கள் நாட்குறிப்பு அப்படிங்கிற ஒரு நாட்குறிப்பை வந்து அவர் பராமரிக்கணும். அந்த அரை திங்கள் நாட்குறிப்பு வந்து அந்த வருவாய் ஆய்வாளர் வாங்கி ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோட்டாட்சியருக்கும் தாசில்தாருக்கும் கோட்டாட்சியருக்கும் கொடுக்கணும். அந்த அரை திங்கள் நாட்குறிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. கிராம நிர்வாக அலுவலர் பராமரிக்கக்கூடிய ஒரு நாட்குறிப்பாக கருதப்படுது. இதை எல்லாமே யார் பார்க்கணும் அப்படின்னா அந்த வருவாய் ஆய்வாளர் பார்க்கணும். வருவாய் ஆய்வாளரே அதை கண்காணிக்கல அப்படின்னா அவர் மீது தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவரை கண்காணிக்க தவறுகின்ற டெப்டி தாசில்தார், கோட்டாட்சியர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்ற தீர்ப்பையே இவர்கள் மீண்டும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தங்கியிருக்காங்களா அப்படின்னா தங்கலை. அதுக்கப்புறமும் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு 2019. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,916. இந்த வழக்கிலையும் இதே வழிகாட்டுதல்கள் வந்து பின்பற்றப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அந்த துறை சார்ந்த செயலாளர் வந்து சுற்றறிக்கை அனுப்பணும்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு விடயங்கள் இருந்தும் கிராம நிர்வாக அலுவலர்கள் எங்கள் கிராமத்தை தங்க மடக்காரர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புகார்கள் எழுந்த வண்ணமாக இருக்கு. இனி நீங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர் தங்குறாரா என்பதை ஆர்டிஐயில் அவர் தங்கக்கூடிய வீட்டின் முகவரியை கேளுங்க, பணிப்பதிவேடு அதாவது பணி நகர்வு பதிவேடு மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரை கேளுங்க, அந்த இயக்க பதிவேடை கேளுங்க, ரெண்டாவது அரை திங்கள் நாட்குறிப்பை கேளுங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து கேட்கும் பட்சத்தில் அவர் கட்டாயமாக தங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.